பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் வச்சுட்டாங்க அவரை. அந்த ஓய்வு நாள் கழித்து, ஓய்வு நாளைக்கு அப்புறம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க அவங்க வராங்க. அந்த டைம் என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, அந்த ஒரு பயங்கரமாக பூமியில் ஒரு வைப்ரேஷன், பூமியில் மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அங்கே பாருங்க, அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லால், அந்த கல்லறை வாசல் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டு அதுக்கு சீல் வச்சு முத்திரை போட்டிருக்காங்க. காவலாளிகள்லாம் காவல் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் அவங்களாம் இயேசு கிறிஸ்துவ முன்னாடி ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது வெளி இடத்துல சொல்லியிருக்காரு, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி. அப்போ இந்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு, இவர் சொன்னபடியே பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களோட சீசர்களே இவரோட சரீரத்தை எடுத்து களவாடி கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அந்த பிலாத்துக்கிட்ட போய் சொல்லி, எங்களுக்கு காவல் வைக்கணும், இந்த மாதிரி 3 நாளில் பலத்த பாதுகாப்பு வேணும்னு சொல்லும்போது, அது நீங்களே பண்ணுங்கள், உங்கள்கிட்ட தான் காவலில் இருக்காங்களேன்னு சொல்லி அந்த பிலாத்தும் சொல்லிடுவார். அப்போ இவங்க காவல் பண்ணி அந்த கல்லுக்கு சீல் போட்டு வச்சுருந்தாங்களாம், முத்திரை போட்டு. அந்த அளவுக்கு போடப்பட்டிருந்த ஒரு கல்லை ஒரு பூமி அதிர்வு உண்டாகி வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு கர்த்தருடைய தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், அந்த கல்லை புரட்டி தள்ளும்போது வழிகள் திறக்கப்படுது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலும் அநேக கற்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாம், தடைக்கல்லாக அநேக தடைக்கற்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் ரொம்ப வெகு நாட்களாக இந்த காரியம் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த இந்த சூழ்நிலை வரவில்லையே, இன்னும் ஒரு அடைக்கப்பட்ட வாசலாக இருக்கிறதே, என் வழிகள் இன்னும் திறக்கப்படவில்லையே என்று எத்தனை பேர் அங்கராய்த்து கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க நம்மளோட வாழ்க்கையிலும் எத்தனையோ கதவுகள் அடைப்பட்டு இருக்கலாம். பாருங்கள், ஆண்டவருடைய கர்த்தருடைய தூதன் வரும்போது முதலில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். நம்மளோட வாழ்க்கையிலும் கல்லை புரட்டுவதற்கு வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன் ஆண்டவர் ஒருவரை அனுப்புவார். அந்த தூதன் நம் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் தடைக்கல்களை எல்லாம் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் அடிமை என்னோடும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நமக்கு என்னென்ன அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாமே திறக்கப்படும். அதில் ஒன்றே ஒன்று தான் நாம் செய்ய வேண்டும். அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அதிகாலையிலே இருட்டோடே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணுவதற்காக அவர்கள் கல்லறை நோக்கி ஓடியாந்தார்களாம். அல்லேலூயா. நாமும் அதிகாலையில் எழும்பி தேவனை தரிசிக்க, தேவனிடத்தில் கிட்டி சேர, நாம் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்திருக்க, நாம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனுக்கு கட்டளையிட்டு நம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025ஆம் வருடத்தின் 2வது மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், மகத்துவமுள்ள தேவனே, சர்வ வல்லவரே. அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகா மாணவரே துதிக்கிறோம், ஆதி அந்த மாணவரே துதிக்கிறோம், விடியல் நட்சத்திரமே துதிக்கிறோம். அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீதி வேலையில் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா வாழ்க்கையில் இருக்க அடைக்கப்பட்ட வாசல்களா ஆண்டவரே திறக்கப்படுவதற்கு கர்த்தருடைய தூதனுக்கு கட்டளையிடுகிறீரே. நாங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று, அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாக, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை கண்டடைய, உம்முடைய வழிகளை நாங்கள் கண்டடைய ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க அப்பா எங்களுக்கு எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு வழிகளை நீர் ஆயத்தம் பண்ணி தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா.
இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கட்டிந்து துரத்துகிறேன். அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீடியா முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.